தங்கத்தின் விலை கடந்த 3 மாதங்களில் சவரனுக்கு 10,000 ரூபாய் அளவுக்கு மின்னல் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலையில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து நகைக்கடை உரிமையாளர் பிரவீனுடன் நமது செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தங்கத்தினுடைய விலையானது கடந்த 3 மாதங்களில் சவரனுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலையானது எப்படி இருக்கும், அதே வேளையில் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தினை சேமிக்க எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்பது குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் தங்க நகைக்கடை உரிமையாளர் பிரவீன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கான அடிப்படை காரணமா இருக்கிறது என்ன சார்? அடிப்படை காரணம் என்றவர் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் அந்த அமெரிக்கா நாடின் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக உண்டாகிடுது இந்த தங்கத்தின் விலை. சைனா, ரஷ்யா அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற, அவங்க டாலர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே கோல்டு இதில் தான். அதனால் அமெரிக்கா ட்ரம்ப் என்றவர் இல்லை யார் கூடயும் எந்த நாட்டு கூடயும் அவர் அட்ஜஸ்டபிளாகவே இல்லை. அதனால நம்மளுக்கு கோல்டு ரேட் இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சர் இன்னும் 7,000-8,000 கண்டிப்பாக சவரனுக்கு ஏறும். நடுத்தர வர்க்கத்தினர் இந்த ஒரு தங்கத்தினை சேமிக்கிறதுக்கு ஒரு தங்க நகை கடை உரிமையாளராக என்ன சொல்ல விரும்புகிறேன்? எல்லாருக்கும் மண் வாங்கணுன்றது ரொம்ப ஆசை தான். பட் மண் வாங்கணும்னா முதல்ல பொண்ணு வாங்கணும், அது ரொம்ப நல்லது. என்ன ரீசன்னா, நாளைக்கு ஒரு இடம் வருது, 25 lakhs 30 lakhsக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா அந்த டைமில் லோன் கூட உங்களுக்கு சேங்ஷன் ஆகலைன்னா கூட உங்களுக்கு வீட்டில் இருக்கிற 20 பவுன் 30 பவுன் இல்லை 40-50 பவுன்ன்றது தான் விற்றா இமீடியட்டாக பணம் கிடைக்கிற ஒரே பொருளாதாரம் தங்கம் மட்டும்தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ பெஸ்ட் ஐடியா இந்த கோல்டு. சேமிப்புன்றது பார்த்தா நீங்கள் சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, கோல்டு சிட் இருக்குது, மந்த்லி சிட்டு, இல்லை ஏதோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். விற்காத ப்ராப்பர்ட்டி அது முயற்சி பண்ணி விற்றுட்டு கூட நீங்கள் தைரியமாக கோல்டு வாங்கலாம். ஸோ தட் உங்களுக்கு மண்ணு விட இப்போ ஃபாஸ்ட்டாக விலை ஏறுறது கோல்டு மட்டும்தான். ஓகே, தங்க நகை இப்பொழுது அதிரடியாக உயர்ந்திருக்கக்கூடிய இதே வேளையில் தங்க நகையை எப்படி வாங்கி சேமிக்கலாம் என்பது குறித்தான பல்வேறு விதமான தரவுகளை நகைக்கடை உரிமையாளர் பிரவீன் அவர்கள் வழங்கிட கேட்டோம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் செல்வகுமார் மற்றும் செந்திலுடன் செய்தியாளர் ஐயப்பன்.